யோவான் 21:17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். விசேஷமாக இந்த திருவிருந்து ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோனாவின் குமாரனாகிய சீமோனே என பேதுருவை கூப்பிடுகிறார். 3வது தரத்தில் இங்கே பேதுரை பார்த்து கேட்குறார், நீ என்னை நேசிக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. இப்போ பாருங்க, போஜனம் பண்ணின பின்பு, அல்லேலூயா. இப்போ இங்கே ஒரு போஜனம் பண்ண போகிறோம். என்ன போஜனம் பண்ண போகிறோம்? ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு போஜனத்து பின்பு என்ன சொல்கிறாருன்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இங்கே ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாருன்னா 15ஆம் வசனத்தில், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? 2வது கேட்குறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? 3வது, நீ என்னை நேசிக்கிறாயா? இப்போ ஏன் ஆண்டவர் இந்த 3 முறை கேட்குறாருன்னா, இப்போ உன் கூட இருக்கிற நண்பர்களை காட்டிலும், உறவினர்களை காட்டிலும், உன் குடும்பத்தை காட்டிலும் என்னை நீ நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, என் மகளே, என் மகனே, என் பிள்ளைகளே, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? அல்லேலூயா. இப்போ நேசிக்கிறோம் சொல்கிறோம், ஆனால் எங்கேயோ ஒன்ற இடத்துல என்ன பண்ணுறோம்? நேசிக்க தவறுகிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே 3வது முறை ஆண்டவர் கேட்டபோது அவன் துக்கப்பட்டு சொல்கிறான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள ஒரு துக்கம் வருது. ஏன் அந்த துக்கம் வருதுன்னா, அவன் என்ன பண்ணலை? அவன் முன்னாடி நேசித்தது போல ஆண்டவரை என்ன பண்ணல? நேசிக்கலை. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நேசிக்கிறீர்கள்? யாரை நேசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீர்களா? உன் வேலையை நேசிக்கிறீர்களா? உன் சூழ்நிலையை நேசிக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் நீ வரமாட்டியா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பல காரணங்களை சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? நாத்திகமாக உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு நாளும் என்னிடத்துல வரமாட்டாயா? என்னோட நீ பேச மாட்டாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நேசிக்கிற ஆண்டவர் அவர் நேசத்தை எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நீ ஆண்டவரை நேசிச்சா போதும், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நீ அவரை நேசிச்சிட்டினா, நீ கேட்கறதுக்கு எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணாரு? கூட கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ கூடையே பார்த்துன்னு இருந்தீன்னா என்ன பண்ணாருங்க? கூட நிரப்பப்படாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஃபர்ஸ்ட் உன் வாழ்க்கையில ஆண்டவரை வை. உனக்கு வருகிற வேலை எதுக்கு? உனக்கு வேலை ஏதோ இந்த பூமியில இருக்குது உனக்கு உழைக்கிறதுக்கு, ஜீரணம் ஆவதுக்கு. ஆமென். வேர்வை சிந்தினாதான் உன் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும்படி உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேலையை நீ முன்னாடி வச்சுட்டு ஆண்டவரை பின்னாடி வச்சுட்டீன்னா ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார். அல்லேலூயா. நான் உனக்கு கொடுக்குற வேலை உனக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் உனக்கு ஒரு சுகத்துக்கும். ஆமென். நீங்கள் வேலை செய்யலைன்னா பாருங்கள், பல வியாதிகள் வந்துடும். ஆனால் வேலை செய்யும்போது நம்ம சரீரத்தில் எல்லாமே என்ன வந்து செயல்படுகிறது? ஆரோக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா.
ஆனால் நம்ம என்ன பண்றோம்? அந்த வேலையை என்ன பண்றோம்? அதுக்கு ஒரு தொழில், அதுக்கு ஒரு லாபம், அதுக்கு ஒரு முன்னேற்றம் சொல்லி நம்ம எல்லாவற்றையும் முன்னிலைப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்றோம்? பின்னாடி வைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, முன்னாடி இருந்த பேதுரு இப்போ என்ன ஆயிட்டாரு? பின்னாடி வந்துட்டார். அல்லேலூயா. நீ ஆண்டவர் பார்க்குறாரு, உன் நேசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? என்னிடத்தில் வரும்பொழுது நீ உண்மையாக என் அன்போடு என்னை அழைத்திருக்கிறாயா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அன்பினால நம்மளை நேசிக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் அவருடைய கிருபை உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. அப்ப அவர் மேல வைக்கிற அன்பு, அவர் உங்க மேல வைக்கிற அன்புக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. அல்லேலூயா. அந்த அன்பு அழியாத அன்புடனே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய கிருபையை தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் சூழ்நிலைக்கு மாறிடும். அல்லேலூயா. எல்லா அன்பு தணிந்து விடும். கடைசி நாட்கள் அன்பு தணிந்து விடும். பாவம் பெருகிற இடத்துல கடைசி நாள் அன்பு தணிந்து போய்விடும். எல்லாம் கடினம் உள்ளவங்களா மாறிடுவாங்க. ஆனா நீங்க நேசிக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல நீங்க அதிகமா அன்பு கூற அவர் உங்களிடத்தில் அன்பு கூறும்போது என்ன உண்டாகும்? உங்களுக்கு பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த அன்பிலே பயமில்லை. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. அல்லேலூயா. பூரணப்பட்டவன், அல்லேலூயா, பயப்படுகிற அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப ஆண்டவர் நீ அதிகமா அன்பு கூறும்போது உனக்குள்ள பயத்தை எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. திகில் எடுத்து போடுகிறார். எதிர்காலத்தை குறித்த கவலை எடுத்து போடுகிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தின் மேல வைக்கும் போது அந்த அன்பு என்ன ஆகிறது? எதனாவது உன் பிள்ளைக்கு எதனா ஆகும்போது, உங்க வீட்டுக்கு கணவருக்கு மனைவிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்போது நம்மளால தாங்க முடியல. அல்லேலூயா. நம்ம உடைஞ்சிடுறோம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம அன்பு கூறுகிறவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்த்த அன்பு காட்டாத போது நம்முடைய உள்ளம் உடைஞ்சிருது. இவ்வளோ நான் நேசிச்சனே, எல்லாவற்றையும் கொடுத்தனே, ஆனால் மீண்டும் நான் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கலையேன்னு சொல்லும் போது நம்முடைய உள்ளம் உடைகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் அன்பு கூறு. அல்லேலூயா. நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உனக்குள்ள சமாதானத்தை தருகிறேன். உனக்குள்ள எந்த கலக்கம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்? யாரை நீங்க நேசிக்கிறீர்கள்? யாரை நேசிக்கிறபடினாலே நீ ஆண்டவரை தேடாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சீமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாரா? என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. என்னை நீ நேசிப்பாயா? என் சமூகத்தில் நீ தாமதமா வரமாட்ட. என்னை நீ தேடுகிறதுல ரொம்ப அசதியா தேட மாட்டேன். அல்லேலூயா. உற்சாகத்தோட தேடுவேன். ஆராதிக்கும் போது உன் உள்ளத்துல நன்றி ஒரு உள்ளம் பொங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன் ஆராதிப்ப. நீ ஏதோ ஒன்று இழந்தது போல ஆராதித்து கொண்டிருக்கிறாய். ஏதோ வந்துட்டேன்னு நீ ஆண்டவரை துதிக்கிற இல்லை. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆமென். எனக்குள்ள இருக்கிற ஒரு பொக்கிஷத்தை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். நீ எப்படி என்னை ஆராதிக்க வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வெளி தோற்றத்தில் எல்லாரும் அன்பா இருக்கிறது போல இருக்கிறோம். ஆனா உனக்குள்ளே அன்பு இல்லையே, உனக்குள்ள விட்டு கொடுப்பு இல்லையே. அல்லேலூயா. ஆனா இங்க ஆண்டவர் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். இங்கு பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்டார். போஜனத்தில் பின்பு 3 தடவை அவனை கேட்கிறார்.
அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, நேசிக்கிறாயா? இந்த காரியத்தில் நாம் எதை பேதுரு தவற விட்டான் என்பதை நாம் பார்க்கலாம். அவன் அழைப்பிலே திரும்ப ஆயத்தப்படுத்தினார், அன்பினாலே திரும்ப உருவாக்கினார், அர்ப்பணிப்பிலே திரும்ப நடத்தினார். அல்லேலூயா. அவன் அழைப்பை விட்டு விட்டான், அன்பை விட்டு விட்டான், அர்ப்பணிப்பை விட்டு விட்டான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? அவனை மீண்டும் அவனை சந்தித்து அவனை அழைப்பில் திரும்ப அவனை ஆயத்தப்படுத்தினார், அன்பினாலே திரும்ப உருவாக்கினார், அர்ப்பணிப்பிலே திரும்ப நடத்தினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை கேட்கிற பொழுதெல்லாம் அதில் ஒரு ஆழமான காரியம் இருக்கிறோம். அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை வைக்கிறார்னா, நீ ஏதோ ஒன்று ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணிட்ட, மிஸ் பண்ணிட்ட. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் உன்னிடத்தில் என்ன கேட்குறாரு? எதை கொடுக்க முடியும் ஆண்டவருக்கு? அவர் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல நீ அன்பு கூர்ந்தா அவர் தூதர்கள் துதித்து கொண்டிருக்கிற இடத்தை விட்டு இறங்கி வர்றார். அல்லேலூயா. நீ உண்மையோடு முழு உள்ளத்தோடு துதிக்கும் போது நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ, எந்த ஆபத்தில் இருக்கிறாயோ, அங்கே அவர் இறங்கி வருகிறார். அவர் அன்புள்ள தேவன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்தில் ஏன் உன்னிடத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை? உன் பிள்ளைகளிடத்தில், உன் உறவினரிடத்தில், உன்னுடைய சொந்தம், உன்னுடைய தகப்பன், கணவன், மனைவிடத்தில் கூறுகிற அன்பு ஏன் அவரிடத்தில் செலுத்த முடியவில்லை? அல்லேலூயா. அவரிடத்தில் செலுத்துவாயானால் ஆண்டவர் உன்னை சமாதானத்துக்குள்ளே நடத்துவார். எந்த பயமோ கலக்கமோ துக்கமோ உனக்குள்ள வருவதில்லை. அல்லேலூயா. முதல் காரியத்தை வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கவனிங்கள், இங்க சீமோன் பேதுரு என்ன பண்றாருன்னா, மீன் பிடிக்க போகிறேன் அல்லேலூயா என்றார். அதுக்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மீன் பிடிக்கிற தொழில் தான். ஆனால் நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஒன்றுமில்லை அந்த படகுல. ஆனால் ஒன்றுமில்லாத அந்த படகுல அவர்கள் ஏதோ ஒரு சோர்வோடு படகு விட்டு தள்ளி போயிருந்தார்கள். ஆனால் அந்த படகுல ஏறி வசனத்தினால் அவர்களை நிரப்பி, விசுவாசத்தினால் அவர்களை நிரப்பி அந்த படகை தள்ள சொல்லி ஆழத்தின் மேலே வலையை போட சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வலை கிழியத்தக்கதாக மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அப்ப கூட இருந்தவங்களாம் பிரமிப்படைகிறார்கள். இப்போ ஆண்டவர் 10ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்னா, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரனை பிடிக்கிறனாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டவர் வலையை அலசி கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில வலை கிழியத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் சொன்னாரு, இனி நீ எதை பிடிக்க மாட்ட? மீனை பிடிக்க மாட்ட. எதை பிடிப்ப? மனுஷனை பிடிப்ப. இப்ப மனுஷனை பிடிக்கிறதுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்ட பேதுரு இப்ப மீண்டும் என்ன சொல்றாரு? மீண்டும் எதை சொல்றாரு? மீன் பிடிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் அவருக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை, அவர் பார்க்காத ஒரு அதிசயத்தை அதே ஆழத்தில் கர்த்தர் செய்கிறார். காரணம் என்ன? உனக்கு நான் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறேன். ஆமென். நீ நம்பி இருக்கிற உன் வாழ்வாதாரத்தில், உன் சூழ்நிலையில், நீ நம்பி இருக்கிற இந்த மீன் காரியத்தில் கிடைக்காத ஒன்றை நான் உனக்கு கிடைக்க பண்ணினேன். அல்லேலூயா. ஆதலால் நான் உனக்கு ஒரு அழைப்பை தருகிறேன்னு சொல்லி இனி நீ என்ன பண்ணுவ? மனுஷனை பிடிக்கலாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆனால் பேதுருவோ அழைப்பை என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். அல்லேலூயா.
என்ன அழைப்பு? உங்களுக்கு தான் தெரியும். என்ன அழைப்பு? அவருக்காக வாழ்கிறதுக்காக ஒரு அழைப்பு. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அழைப்பு. அவர் செய்த நன்மைகளை சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம அந்த அழைப்பை நம்ம தெரிஞ்சு கொள்றோமா? இல்லை. நான் என்ன பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போயிட்டு வருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. வெளியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் உள்ள ஏன் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? எதுக்குன்னா உங்களால் தான் மனுஷரை பிடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நம்பி உங்களை அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு இந்த திருவிருந்து ஆராதனையில் நம்ம அந்த அழைப்பை உணர்கிறோமா? அல்லேலூயா. அப்போ மனுஷரை பிடிக்கிறதுக்கு அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு மனுஷரை பிடிக்கிறது பார்த்தா இப்போ உங்களை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. பார்த்தா சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? எங்க பாஸ்டர் பிரதர் எங்கே இருக்கிறீங்க? இங்கே உள்ள காலை வைக்கலாம் தான் நினைக்கிறேன், எங்கே முடியலை பாஸ்டர். அல்லேலூயா. இப்படியே காலை வைக்காமல் இருந்தா அல்லேலூயா அவர் வரும் நாளில் நம்ம வெறுமையாக தான் போவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதுக்கு உன்னை அழைச்சிருக்கிறார்? பிஸியாக இருக்க சந்தோஷம், ஆனால் உனக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை மனுஷரில் பிடிக்கலாக்கும்படி உனக்கு ஒரு கிருபையை கொடுத்து இருக்கிறாரு. நம்ம எல்லா கிருபைகளை என்ன பண்ணுறோம், ஏற கட்டி வீட்டில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அப்படியே தான் இருக்கிறோம், வந்து போன மாதிரி இருக்கிறோம். அல்லேலூயா. எப்போ வேணா என் வேலைக்கு போவேன், எப்போ வேணா நான் என் டியூட்டிக்கு போவேன். இல்லை, ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார், உன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் யோவான் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் சொல்றார், என் வேலை இன்னும் வரல, உங்க வேலை எப்போதும் ஆயத்தமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குரிய ஒரு வேலை ஆயத்தமா இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்? எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம வேலை என்ன பண்ணுகிறோம்? அசதியா இருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ அப்படியே தான் இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் மணவாளனை சந்திக்க நீ எப்போது ஆயத்தமா இருக்கணும். மணவாளை சந்திக்கணும்னா என்ன செய்யணும்? தீவெட்டி என்ன பண்ணணும்? எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எரிந்து கொண்டு இருக்குதா, மங்கி எரியுதா? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அனல் கொண்டு இருக்குமானால் உங்களால் என்ன பண்ண முடியாது? சும்மாவே இருக்கவே முடியாது. அல்லேலூயா. என்ன பண்ண? 84 வயசு அண்ணால் என்ன பண்ணாங்க? இங்க யாருன்னா 84 வயசு ஆள் இருக்கிறாங்களா? யாருமே இல்லை பாருங்க. ஆனா 84 வயசு அண்ணால் இரவும் பகலும் தேவாலயத்தில் ஆராதனை பண்ணி கொண்டிருந்தார்கள், மணவாளனை சந்தித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு மணவாளனை சந்திக்கணும். மணவாளனாகி இயேசு வீட்டுக்குள்ள உலாவணும்னா உன் தீவெட்டி எரிந்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை, உங்க வேலையோ எப்போதும் ஆயத்தமா இருக்குது. ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவருடைய ஆராதனைக்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு பிசாசுடைய வேலை கொஞ்சம் வேலை, கொஞ்ச நாள் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் அவன் கெடுத்து கொண்டு இருக்கிறான். எல்லா குடும்பங்களுக்குள்ளே அவன் என்ன பண்றான்? பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அவன் வேலையில் அவன் கரெக்டா இருக்கிறான். இன்னைக்கு உங்க வேலையில் நீங்க தூங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல பேதுருவை போல மீண்டும் வலையை நீங்க எடுக்க ஆரம்பித்து கொண்டு இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு 3 நாள் இடைவேளை விட்டு ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா.
ஆனா ஆயத்தப்படுத்தாத அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து சடுதியாய் வரும், ஆனால் எந்த தீவெட்டி எரியுதோ அந்த தீவெட்டியில் ஆபத்து வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க 8ஆம் வசனம் வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. இன்னைக்கு உன் தீவெட்டி அணைந்து போதா? உனக்குள்ள அனல் இருக்கிறதா? உன் விளக்கு எரியுதா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன் விளக்கை எரிய பண்ணுகிற தேவன் நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு பேதுருடைய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அவன் வாழ்க்கையில மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு, அவன் பழைய இருந்த உற்சாகம், ஜெபம், தாகம் எல்லாம் குறைஞ்ச போகும்போது அவன் சொல்றான், நான் மீன் பிடிக்க போகிறேன், வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஏன் தெரியுமா? அவன் மீண்டுமாக என்ன பண்ண போற? அல்லேலூயா. நான் அவனை ஆயத்தப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆயத்தம் இல்லாமல் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருவாயனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அழிந்து போகிற ஒரு உலக காரியத்தை நீ ஆயத்தத்தோட போகிறதுனால உனக்கு ஒரு சேலரி கொடுக்கிறான். ஆனா அழியாத தேவன் உனக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து இருக்கிறாரு. அவரை ஆராதிக்கிறதுக்கு ஏன் உனக்குள்ள ஒரு ஆயத்தம் இல்லை? ஏன் உன் ஆவில அனல் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில தோல்விகள்? ஏன் சோதனைகள்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் பாருங்க, நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்க. நாம் நினைத்து பார்க்காத காரியெல்லாம் இந்த வருஷத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை காத்து கொள்ளணும். நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அனலாக்கணும். நம் பிள்ளைகளை அனலாக்கணும். ஆயத்தத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆயத்தம் இல்லாத பேதுருவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தின. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அல்லேலூயா. இங்க பேதுரு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அல்லேலூயா. இடைவிடாமல் தரித்திருப்போம். காரணம், அங்க பந்தியில என்ன விசாரிக்கப்படல, முறுமுறுப்பு, பிரச்சனை வருது, பிரிவினை, போராட்டம் வருது. இன்னைக்கு சத்துரு குடும்பங்களுக்கு எதிராய், சபைக்கு எதிராய், ஜெபிக்கிறவர்களுக்கு எதிராய், ஊழியத்துக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிறான். ஆனா பேதுரு சொன்னார், நாங்களோ அல்லேலூயா ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. உனக்கு கேப் வரக்கூடாது. அழிந்து போகிற காரியத்துக்கு நீ இடைவிடாமல் உழைக்கிறாயே, அழியாத தேவன் உன் குடும்பத்தை உன்னையும் பாதுகாத்து உன் பாதையில சமாதானத்தை வெளிச்சத்தில் நடத்துறாரு. நீ ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு இடைவேளை விட்டுட்டினா சத்துரு உள்ளே நுழைந்து உன் கூடாரத்தை கலைத்து விடும். அல்லேலூயா. இன்னைக்கு கடைசி நாட்களில் ஜனங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை தேடுகிறதுல ஒரு சோர்வு. நான் சொல்லுவேன், என்ன வந்தாலும் நீ ஆண்டவரை என்ன பண்ணும்? விடாம என்ன பண்ணும்? பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த அழைப்பை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு சத்ரு உனக்கு வச்சிருக்கிற அழைப்பை மறக்கும்படியாக உன்னை பிஸியாக்கி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா ஒரு நாளைக்கு நீ ஜபிக்கும் போது உன் ஜபம் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலை வரும். அல்லேலூயா. நம்ம சொல்றோம், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அழைப்புல ஆண்டவருடைய வாழ்க்கையில உறுதியா இருந்தினா நீ ஆபத்துல கூப்பிடும் போது ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அப்போஸ்தலர் 5:42 வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இடைவிடாமல். அல்லேலூயா. தேவாலயத்துல வீடுகளும், அவங்க வீடும் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குது? ஐக்கியமா இருக்குது. அல்லேலூயா. உன் வீடு தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். சொந்தக்காரு
அப்புறம் வேற எந்த கார் வீட்டுக்கு போறத நீ என்ன பண்ற, ரொம்ப ஐக்கியம் வச்ச ஆபத்து. ஆனா உன் வீடு எங்க இருக்கணும், ஆலயத்தோட ஐக்கியமா இருந்தா ஆண்டவர் உன் வீட்டை பாதுகாப்பார். அல்லேலூயா. அங்க கர்த்தருடைய உபதேசம் இருக்கிறது. இடைவிடாமல் உபதேசிக்க பண்ணினார்கள், இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். நான் சொல்லுவேன், இந்த ஸ்தலத்தில் ஒரு ஆலயத்தை வைத்து நீங்க வருகிறீங்க, கர்த்தர் உன் எல்லைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய போக்குவரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உன் காரியங்களை வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார். சபை முக்கியமா இருக்க வேண்டும். உன் வீட்டுக்கு உனக்கு சபை ஐக்கியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படா வீட்டுக்கு போவேன், எப்ப அடுத்த வாரம் வருவேன் நீ நினைப்பாயனால் சத்துரு வகை தேடி சுற்றி திரினான். எப்ப இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத காரியத்தை நுழைக்கலாம், தேவையில்லாத பிரச்சனையை நுழைக்கலாம், நஷ்டத்தை எட்டு கொண்டு வரலாம். கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல இருக்குமானால் கர்த்தர் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த இடத்துல உன்னை நிலைநிறுத்துவார். காரணம், ஒரு ஆயத்தத்தை நமக்கு கொண்டு கொடுப்பார். இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம், அன்பினாலே திரும்ப உருவாக்குவார். யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். கவனிங்கள், இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கிறார். இப்போ என்ன பண்றாரு, படகுகளை வலைகள் வலது பக்கம் போட சொல்றாரு. அல்லேலூயா. வலது பக்கம் போட்டார்கள், திரளான மீன்கள் அகப்பட்டது. நீங்க லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஆழத்தின் மேல என்ன பண்ணுங்க, வலைய போடுங்கன்னாரு. ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் வலது பக்கத்தில் வலை போடுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது திரளான மீன்கள் அகப்பட்டு இழுக்க முடியாமல் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இயேசு அவர்களை சந்தித்த போது ஆண்டவர் பாருங்க, நீங்கள் 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஆனால் வலது பக்கம் வலைய போடுங்கள் என்று சொன்னார். வலையை இழுக்க முடியாத அளவுக்கு வலைகள் மீன்களால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. ஆனால் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான்? அவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் கர்த்தர்னா ஏன் தெரியுங்களா? அவன் பேர் சொல்லும் போதே சொல்லுது, அவன் அன்பா இருந்த சீஷன். அன்பா இருக்கிறவனை தான் ஆண்டவரை நீ அறிய முடியும். அன்பிலே நீ ஆண்டவரை அன்பு கூறும்போது தான் ஆண்டவரும் பக்கத்தில் இருக்கிறதை நீ உணர முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் முந்தினவனா இருந்த பேதுரு கூட இருந்த இயேசுவை அறியல. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாம் சொல்றாங்க, நீர் எலியா, நீர் எரேமியா, நீர் தீர்க்கதரிசிகள் புத்திரர். ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை யாரு சொல்லுகிற? ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்பதை, அபிஷேகப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தான். ஆனா வாழ்க்கையில வலையை எடுத்தான். பக்கத்தில் இருக்கிற இயேசு அவன் அறியல. அல்லேலூயா. பாருங்க, முந்தினவனா இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பேதுருவை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாத்திலும் முன்னில இருந்தான். ஜெபத்துல எல்லாம் ஊழியத்தில் ஃபர்ஸ்ட் இருந்தான். ஆனா இப்போ படகுல இயேசு இருக்கிறத அவன் அறியல. யார் அறிந்தா? அன்பா இருந்த சீஷன் அறிந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் அறிய வேண்டும் என்றால் உனக்கு அன்பு தேவை. அல்லேலூயா. அவர் மேல நீ அன்பு கூறுவாயன்னா உன் கண்களை திறப்பார். அல்லேலூயா. 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை, அல்லேலூயா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கடவுள் இல்லை என்று சொல்லவனும் பார்க்க முடியாது, அன்பில்லாதவனும் தேவனை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாயனால் நீ அவரை முகமுகமாய் பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க இவன் சொன்ன உடனே கர்த்தர் என்றான்.
உடனே சீமோன் பேதுரு என்ன பண்ணான்? 7ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே நான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடியால் தன் மேற்சட்டியை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இப்போ யோவான் சொல்றான் கர்த்தர் சொல்லும் போது இப்ப பேதுரு என்ன பண்ணாரு? ஏன் தண்ணியில குதிச்சாரு? வஸ்திரம் இல்லாதபடினால் மேல் சட்டை கழட்டி கொண்டு கீழே குதிச்சான். நல்ல வேலை 3வது மாடியில் ஆண்டவர் சந்திச்சிருந்தார்னா என்ன ஆயிருக்கும் அவன் நிலைமை? உங்களை தான் கேட்குறேன். 2 கால் முறிந்து தலை திரும்பி, அல்லேலூயா. அதனால தான் நல்ல வேலை படகுல சந்திச்சார், அல்லேலூயா. உதிச்சவன கரம்புச்சு தூக்கிட்டார், அல்லேலூயா, அல்லேலூயா. வஸ்திரம் இல்லை. ஏன்பா? அவருக்கு முன்பாக, அல்லேலூயா, அவர் பாருங்க, ராஜாதி ராஜா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அவன் தம் வஸ்திர நிர்வாணம் என்பதை உணராதிருந்தான். இயேசு வந்த உடனே தன் நிர்வாணத்தை உணர ஆரம்பிச்சான். இயேசு எங்க இருக்கிறார்? அங்க பாவத்துக்கு இடம் இல்லை, அசுத்தத்துக்கு இடம் இல்லை, அல்லேலூயா. வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தின 2:4. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. இங்கு ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் அன்பை விட்டுட்டான் பாருங்க. அல்லேலூயா. இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டான்? வஸ்திரம் அலங்கோலத்தோடு இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவரும் கூட இருந்தா உன் வஸ்திரம் அலங்கோலமாய் மாறாது. அல்லேலூயா. உன் வஸ்திரம் பக்தி விருத்தியா இருக்கும். மற்றவர்கள் பார்த்து சொல்லுவாங்க இது ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உனக்குள்ள வந்துட்டார்னா உன் வஸ்திரத்துக்கு ஒரு மகிமை, உன் வஸ்திரத்துக்கு ஒரு கணம். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள இல்லைனா, ஆண்டவர் உனக்குள்ள உள்ளாவலனா அதை குறிச்ச ஒரு மேன்மை இருக்காது. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஏன் அவன் வஸ்திரத்தை அவன் இல்லாதனால அவன் தண்ணியில குதிச்சான் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. கவனிங்கள், இனி ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அவர் மலையில தனித்து இருக்கும்படி பேதுருவை, யோவானை, யாக்கோபை கொண்டு போய் அவர் என்ன பண்ணாரு? அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அல்லேலூயா. அப்போ அவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு மறுரூப வாழ்க்கை இருந்தது, ஒரு நல்ல ஜப வாழ்க்கை இருந்தது, நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை இருந்தது. எப்படி பாருன்னா, இயேசுடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல பிரகாசித்தது, அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இப்ப பேதுரு சொல்லுகிறார் இயேசுவிடத்தில், ஆண்டவரே எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் போடவா? அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் மலையின் மேலே காணப்பட்டார். ஆனா இப்போ மகிமை இழந்து போய் நிற்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மகிமைக்குள்ளே இருக்கிறாயா? அந்த மகிமை இழந்து இருக்கிறாயா? ஒருவேளை உனக்குள்ள ஒரு மறுரூபம் இருந்தது, உன்னை பார்க்கிறவங்க சொன்னாங்க எவ்வளோ முகம் பிரகாசித்து இருந்தது, இவ்வளோ தினந்தோறும் ஜெபிக்கிறீங்களே, அல்லேலூயா, நல்ல வேதத்தை வாசிக்கிறீங்களே சொன்ன இன்னைக்கு உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க அந்த பெற்றுக்கொண்ட அந்த ஆவிக்குரிய அனுபவம் இன்னைக்கு இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மீண்டுமாக உங்களை என்ன பண்றாரு? அந்த மறுரூபத்தில் உங்களை உருவாக்கும்படியா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இழந்து போன அந்த ஜெப வாழ்க்கை, நீங்க எப்போதும் உங்க வாயில ஸ்தோத்திரம் வரும், இப்ப என்ன வருது? ஆத்திரம் தான் வருது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உணவு மறுரூபமாக்கும்படியாக, அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பார்க்கிறவங்க உன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு படகுல இருந்தோன்னு அவன் வஸ்திரத்தை பார்த்தான். ஐயோ, இந்த வஸ்திரம் மறுரூபம் இல்லை, ஐயோ இந்த வஸ்திரத்தோடு என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது, என் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும்னா ஒரு மகிமையின் வஸ்திரமாய் காணப்பட வேண்டும், ஒரு மறுரூப வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. உன்னை பிரகாசிக்கிற தேவன், உன்னை ஆண்டவர், நீ ஆண்டவரோட நெருங்க 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 நெருங்க
உன்னை பிரகாசித்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் இளைய குமாரனை பாருங்கள். லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, தகப்பனோடு இருக்கும்போது உயர்ந்த வஸ்திரம் இருந்தது, நல்ல சந்தோஷமா சாப்பிட்டு இருந்தான். எப்ப இவன் தகப்பனை விட்டு தூரமாக போனானோ குறைவுபட தொடங்கினான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க குறைவுபட தொடங்குறீர்களா, இல்ல நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. இவன் தகப்பனோடு விட்டு தூரம் போகும்போது வஸ்திரம் அழுக்காக போனது. பன்றிக்கு சாப்பிடுறது கூட ஆசைப்பட்டு சாப்பிட முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா மீண்டும் தகப்பனிடத்தில் வருகிறான். நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. தகப்பன் அவனை மேல் மனதுருகினான். ஐயோ, என் மகன் நல்ல வஸ்திரத்தோடு போனான், சந்தோஷத்தோடு இருந்து அவன் முகம் பிரகாசித்து கொண்டு இருந்தது. அல்லேலூயா. இப்ப அவன் அலங்கோலமா வந்திருக்கிறான். தகப்பனால தாங்கிக் கொள்ள முடியல. தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளைகளை குறித்து. அல்லேலூயா. என் பிள்ளைகள் உடைந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறார்கள், வஸ்திரத்தை இழந்து இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலே உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்படி அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிறாய்? எப்படி உன் பிள்ளைகள் அந்த ரட்சிப்புக்குள்ள நடத்தப்படுகிறார்கள்? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, தகப்பன் சொல்ற உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்துங்க, அவனுக்கு மோதிரத்தை கொண்டு வாங்க, பாதரட்சை கொண்டு வாங்க. அல்லேலூயா. அந்த குடிகளின் மதத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணா? ஒண்ணு கூட செய்ய முடியல. ஆனா தகப்பனுக்கு தான் தெரியும் உன் உள்ளத்துல எங்க காயம் இருக்குது, எங்க உனக்கு வேதனை இருக்கிறது, எங்க உன்னை நான் சந்தோஷப்படுத்தினேன்னு இந்த தகப்பன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தகப்பன் தான் பேதுருவை பார்த்து சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவனை மீண்டுமாக அவன் நினைச்சா, இல்லை என் ஊழியம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, உண்மையில் என் சபையை நான் கட்டுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் உன்னை திரும்ப உன்னை உருவாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறது. எவ்வளவு காலம் நீ கடினமாக இருப்பாய், இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உருவாக்கத்துக்கு இருக்கிறாரு. அல்லேலூயா. மீண்டுமாக நீ ஆண்டவருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமா மாறணும். அல்லேலூயா. எவ்வளோ நாட்கள் வீணாய் போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் மீண்டுமாய் உன்னை சந்தித்து பேதுரை பார்த்து சொல்றார். வாசிங்க, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க. கவனிங்க, இங்கு பெரிய 153 பெரிய மீன்களை இழுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. தகப்பன் சொல்றாரு, எப்பா உங்களுக்கு மீன் அப்பத்தை நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேன், வந்து போஜனம் பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன். தகப்பன் வரும்போது அவர்கிட்ட கேட்கிறார், அப்பா இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத போது வலையை நிரப்புறாரு, வைத்திய நிரப்புறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வைத்திய நிரப்புவாரு, உன் வாழ்க்கையை நிரப்புவாரு. அல்லேலூயா. சொல்றாரு இங்க, வாருங்கள் போஜனம் பண்ணுப்பா. முதல்ல போஜனம் பண்ணு. ரொம்ப சோர்ந்து இருக்கிறப்பா, உன் வாழ்க்கையில் என்னை விட்டு தூரமாக இருக்கிற, நான் உனக்கு ஒரு போஜனத்தை கொடுக்குறேன். இந்த திருவிருந்து போஜனம் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி ஆண்டவர் மீண்டும் உன்னை உருவாக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். மூணாவது காரியத்தை நாம் தியானிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அவன் அர்ப்பணிப்பை விட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? மீண்டுமாக அவன் அர்ப்பணிப்பை
திரும்ப அவனை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவனை குறித்து சொல்லியிருப்பார்கள், ஆளதான் இவன் மறுதளிச்சிட்டான் ஆண்டவரை, இவனை விட்டுடு ஆண்டவரை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இன்ன விதமான மரணத்தினால் அவன் என்னை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து இதை சொல்லி நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுல பேதுரு பேசினது ஒரு வசனத்தை காட்டுகிறேன். மத்தேயு 19:27 வாசிங்க. மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அல்லேலூயா. இங்கு பேதுரு சொல்றார், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. முன்னாடி ஆண்டவரை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? ஒரு எதிர்பார்ப்போடு பின்பற்றினா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? 28 வாசிங்க. அதற்கு இயேசு, மறுஜென்மமாக காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். 12 கோத்திர நீ நியாயம் தீர்ப்பாய், 12 சிங்காசனத்தில் நீங்க வீற்றிருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரே சந்தோஷம். ஆளுகை செய்ய போறோம். அல்லேலூயா. ஆளுகை செய்ய போறோம். நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஆளுகை செய்யணும்னா என்ன பண்ணணும்? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு வர சோதனையை நீ சகிக்கணும். சிலுவை இல்லாமல் என்ன இல்லை? சிங்காசனம் இல்லை. அல்லேலூயா. எனக்கு சிங்காசனம் வேணும், எனக்கு சேர் வேணும். அப்ப நீ என்ன பண்ணு? முள்ளுல நடக்கணும். அல்லேலூயா. கல்லடி படணும், சொல்லடி படணும். இதெல்லாம் பட்டு நீ நடந்தினா ஆண்டவர் உனக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். எந்த கல்லடியும் படக்கூடாது, சொல்லடியும் படக்கூடாது, எவனை குத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை உட்கார வைக்கணும்னா முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வாய். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னா என்ன பண்ணணும்? சகிக்கணும். வீட்டாரே சத்துரு. இப்ப இது ஒரு வீடு. வீட்டுக்குள்ளேயே என்ன வரும்? பிரச்சனை வரும். நீ சகிக்கணும், சிலுவையை சுமக்கணும். சிலுவையை சுமந்தினா கர்த்தர் உன்னை ஒரு மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. யாரையும் மிதித்து போக கூடாது, யாரையும் தெரியாம கூட காலை வைக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சே காலை மிதிப்பாங்க. ஆனாலும் சிலுவை உனக்கு முன்பாக இருக்குமானால் சிங்காசனத்தில் நீ உட்காருவாய். அல்லேலூயா. ஒன்று அறியணும், என்னை இந்த பாதையில நடத்துறார்னா எனக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு மகிமை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப திரும்ப நடத்துவார், உன் அர்ப்பணிப்புல நடத்துவார். பரலோகத்துக்கு போற பாதை குறுகலானது, நரகத்துக்கு போகிற பாதை விசாலமானது. அல்லேலூயா. இன்னைக்கு மறிச்சா கூட நரகத்துக்கு ஆயத்தமா இருக்கலாம், ஆனா பரலோகத்துக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. அப்படியே பிரமாணங்களை கை கொள்ளணும். அல்லேலூயா. சிலுவையை நீ நினைக்கணும், பாடுகளை நினைக்கணும். திருவிருந்து என்பது அவருடைய வருகையில நீ ஆயத்தப்படுகிறதுக்கு அவருடைய பாடுகளுக்குள்ள ஐக்கியமாகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவரை பின்பற்றி வருகிறது என்ன? மத்தேயு 16:24 சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப தன்னைத்தான் வெறுத்துனா என்ன வெறுத்து? அல்லேலூயா. அவருக்கு எது பிரியமோ நான் அதைப்படி வாழ்றது. அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆசை இருக்கும், உனக்கு ஒரு விருப்பம் இருக்கும், நீ இப்படிலாம் உடுத்தணும், இங்க போகணும், இங்க செய்யணும், இதை பேசணும், உன் விருப்பம் இருக்கும். ஆனா அவருக்கு அது பிடிக்காது. அல்லேலூயா. அப்ப அவருக்கு பிடிக்கணும்னா உனக்குள்ள என்ன பண்ணணும்? அவருக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அல்லேலூயா. எல்லாம் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா தகுதி இராது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் எதுக்கு அடிமைப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தான் போல வாழ்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எனக்கு தகுதியா இருக்காது. அல்லேலூயா. எனக்கு நான் எதுக்கு அடிமை இல்லை, அவருக்கு ஒன்றுவருக்கு தான் அடிமை. நீ ஆண்டவருக்கு அடிமையா இருந்தினா ஆண்டவர் உனக்கு ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். கை வேலை இல்லாத நித்திய ஒரு வீடு உனக்கு ஒரு ஆயத்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:23 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. அல்லேலூயா. உன் வாழ்க்கை, உன் நட, உன் பேச்சு மற்றவர்களுக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. இயேசு ஒரு மாதிரி வைத்து போனார். நீ வேற மாதிரியா இருக்க கூடாது, அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்கார மாதிரி இருக்க கூடாது, நீ இயேசுவை போல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாரு? அல்லேலூயா. அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்தும் சிலுவை மரண பரிந்தனை தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் தாழ்த்தினார், பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். கடைசி அப்போஸ்தலர் 11:43 பேதுரு, அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசனமாய் அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அவன் அர்ப்பணித்த வாழ்க்கையை திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? நடத்தி, அவன் பேசும்போது அபிஷேகம் உள்ள வார்த்தை அநேகருக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை திரும்ப உருவாக்குவார், உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அழைப்பில் திரும்ப உங்களை ஆயத்தப்படுத்துவார், அன்பினால் திரும்ப உருவாக்குவார், அர்ப்பணிப்பில் திரும்ப நடத்துவார். இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவருடைய நேசம் உன்னை திரும்ப நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ ஆண்டவருக்கு பயன்படும்படியாய் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாம் கண்களை மூடி, இன்னைக்கு பேதுருவை போல நம் சில காரியங்களை, ஒரு அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் அழைப்பை மறந்து விட்டான், அவன் அன்பை அறியாமல் போய்விட்டான், அவன் அர்ப்பணிப்பை நினையாமல் போனான். நீ ஒருவேளை இந்த காரியங்களை நீ நினையாமல் அறியாமல் நீ மறந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப உன்னை ஆயத்தப்படுத்துகிறார், உன்னை உருவாக்குறார், உன்னை மீண்டும் நடத்த போகிறார். நீ ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு ஆண்டவனுக்கு நேசிக்கிறாயா? நீ யாரை நேசிக்கிறாய்? நீ இயேசுவை உண்மையாய் நேசிப்பாயனால் உன்னை ஆண்டவர் மீண்டும் பிரகாசிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி, இந்த திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் ஆயத்த நிலையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த திருப்பந்தி எடுக்கிறதுக்கு ரகசிய பாவம், இன்னும் விட முடியாத சில பாவங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால், நான் இப்பொழுது அந்த பாவங்களை அறிக்கையிட்டு நான் எடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீரென்னால் நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தி அறிக்கையிட்டு எடுக்கலாம். இல்லை, என்னால் விட முடியவில்லை, அந்த பாவத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்வீரென்னால் நீங்கள் இந்த திருப்பந்தியில் பானம் பண்ணாமல் இருப்பது நலமாக இருக்கும். நீங்கள் உங்கள் சரீரத்தில் எந்த மெட்டியோ எந்த மூக்குத்தியோ அழுனாலோ நகப்பாலிஷோ எந்த விதமான காரியங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த திருப்பந்தியில் பானம் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஆண்டவர் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயம் என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த சரீரமுடைய சரீரத்தை இரத்தத்தை நீங்கள் பயபக்தியோடு பானம் பண்ண கடவீர்கள். நீங்கள் பயபக்தியோடு ஆயத்தமாக இருங்கள். ஆண்டவரே, நீங்கள் எத்தனை உறவுகள் இப்படி இல்லை ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய வருகை வரைக்கும் உம்மோடு கூட அந்த உறவுக்குள்ள அந்த ஐக்கியத்துக்குள்ள எங்களை காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவரே கொடுத்த அந்த ஐக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்போதும் அதற்கு பாத்திரவான்களாக இருக்க, எப்போதும் உடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்கள் மத்தியிலே நீர் ஆரம்பம் முதல் கொண்டு இதுவரைக்கும் எங்களை நடத்தினதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டீரப்பா ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசத்தை விட்டாலும் நீர் எங்களை விட மாட்டீங்கப்பா. நீர் எங்களை தேடி வந்து எங்கள் இருதயத்தின் கதவை தட்டி நாங்கள் செய்ய தவறின எல்லாவற்றையும் மீண்டும் செய்யும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை மறந்து போகிற தேவன் இல்லை ஆண்டவரே. எங்களை மறுபடியும் உருவாக்குற தேவன், எங்களை மறுபடியும் மார்போடு அணைத்து எங்களை முத்தமிடுகிற ஒரு நல்ல தகப்பன். உம்முடைய சமூகம் எப்போது எங்களுக்கு இன்பமாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, சபையாருக்காய் செபிக்கிறேன், சபையான் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். எப்போதும் உடைய சமூகத்தில் அவர்கள் நின்று உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. யூடியூபின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.